ஷேக் சாலிஹ் அல் உசைமீன் ரஹிமவுல்லா அழகாக விளக்குறாங்க. மனித இயல்பை விளக்குறாங்க. மேலும் வழி தவறிய அறியாமையில் இருக்கக்கூடிய சைல்டு சைக்காலஜிஸ்ட் இந்த குழந்தை உளவியல் நிபுணர்களுக்கு மறுப்பு கொடுக்குறாங்க. பாருங்க, அழகான ஒரு ஹதீஸ். உங்கள் பிள்ளைகள் 7 வயதை அடையும் போது அவங்களை தொழுமாறு கட்டளையிடுங்க. அவங்க 10 வயதை அடைந்தும் தொழுகையை அவங்க சரியா தொழல, தொழுகையை விட்டால் ஒரு அவங்களை ஒழுக்கப்படுத்துவதற்காக என்ன செய்யுங்க, அவங்களை அடியுங்கள் என்று சொல்லப்படுது இந்த ஹதீஸ்ல. மேலும் இங்க அடியுங்கள் என்று சொல்லப்படக்கூடிய விஷயம் இன்று சில அறியாமை பெற்றோர்கள் இருக்கிறாங்களா, அடிச்சு தும்சம் பண்றது, கை காலை உடைக்கிறது, அடிச்சு இந்த அடியை சொல்லல, லேசாக அடிப்பது, அதுவும் தேவை வரும்போதுதான் அடிப்பது, அவர்களை திருத்தும் விதமாக அடிப்பது, லேசாக அடிப்பது. இதுதான் இந்த ஹதீஸ் சொல்லுது. சுனன் அபுதாவுத் அஹ்மதுல வரக்கூடிய ஹதீஸ். ஸோ அவங்க 10 வயதை அடையும் போது இந்த கட்டளை பொருந்தும் இல்லைங்களா? ஆனால் அவங்க நல்ல அறிவும் புரிதலும் உடையவர்களாக இருக்கணும் என்பதுதான் இதற்கான நிபந்தனை. 7 அல்லது 10 வயசு அடைந்திருந்தும் ஒருவருக்கு புரிந்து கொள்ளக்கூடிய திறன் இல்லைன்னா, அறிவாற்றல் இல்ல குறைவா இருந்ததுன்னா, அவருக்கு எந்த காரியத்திற்கும் கட்டளையிடவோ, அடிக்கவோ கூடாது. இருப்பினும் வீட்ல வெளியிலேயோ அவர் தீங்கு விளைவிக்காதபடி தடுக்கப்படணும். ஸோ 10 வயசு ஆகியும் அவங்க தொழலைன்னா, அவங்களே லேசா அடிக்கலாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அழகான கூற்று இருக்குது. இதை கற்றுக் கொடுக்கிறதுக்கும், ஒழுக்கத்தை உருவாக்குவதற்கும் ரொம்ப உதவியாக இருக்கும். இது தீங்கு விளைவிக்கக்கூடிய அடி கிடையாது. எனவே ஒரு தந்தை, யார் மோசமான தந்தைன்னா, யார் தன்னுடைய பிள்ளைகளை கொடூரமா அடிக்கிறார், மீண்டும் மீண்டும் பலமாக அடிக்கிறார், கை காலை உடைக்கிறார்னா, இது மார்க்கத்துல அனுமதி கிடையவே கிடையாது. ஆனா உதாரணமாக ஒரு குழந்தை தொழுகைக்காக எழுந்திருக்கல என்றால், தந்தை என்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட் சொல்லி பார்க்கணும். அதன் பிறகு அது பல முறை சொல்லியும் கேட்கலன்னா, வன்முறையற்ற ஒரு ஒரு மனிதநேயமான முறையில லேசா அடிக்கலாம். இந்த அடி அவனை ஒழுக்கப்படுத்துறதுக்கும், சீர்திருத்தத்துக்கும் மட்டும்தாங்க கட்டளையிட்டாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குழந்தையை காயப்படுத்துறதுக்கு அல்ல. உடனே ஒருத்தவங்க ஓடி வந்துருவாங்க இல்லைங்களா? நவீன காலத்துல இருக்கக்கூடிய சைல்டு சைக்காலஜிஸ்ட், குழந்தை உளவியல் நிபுணர்கள் நாங்கலாம் அப்படின்னு சொல்லி வந்துருவாங்க. இவங்களுக்குள்ளேயே நிறைய முரண்பாடுகள் இருக்கு. அது வேற விஷயம். ஸோ இந்த கால குழந்தை உளவியல் நிபுணர்கள் என்ன சொல்றாங்க? உடனே யூடியூப்லயும் எதுலயாவது வந்துருவாங்க. குழந்தையை எந்த சூழலிலும் அடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இன்று பெற்றோர் தன்னுடைய குழந்தையை தேவையான நேரத்துல அடிக்கலன்னா, அந்த குழந்தை ஃபியூச்சர்ல போலீஸ் அடிக்கும். அந்த அளவுக்கு தப்பு செய்றவனா அவன் மாறிடுவான். இல்லைங்களா? அதுக்கு பெஸ்ட்டு பெற்றோர்கள் அடிக்கிறதே பெஸ்ட்டு. ஸோ அவங்க இந்த சைல்டு சைக்காலஜிஸ்டோட இந்த கருத்து தவறானது. ஏன்னா சில குழந்தைகளுக்கு சொன்னா புரிஞ்சுக்கும். ஆனா சில குழந்தைகளுக்கு என்ன அறிவுரை சொன்னாலும் அது எந்த பலனையும் குடுக்காது. சில நேரங்கள்ல ஒழுக்கப்படுத்துறதுக்கு அடிச்சு தான் ஆவணும் லேசா. ஸோ அவங்கள ஒருபோதும் நீங்க அடிக்காம விட்டுட்டீங்கன்னா, அவங்க தங்களுடைய கடமைகளை அலட்சியப்படுத்துவாங்க. சோம்பேறியா மாறிடுவாங்க. படிப்பிலும் பொறுப்பில்லாம, கவனக்குறைவு இல்லாதவங்களா மாறிடுவாங்க. எந்த டீச்சர்ஸ் எல்லாம் நல்ல முறையில பிள்ளைகள தேவையான இடத்துல அன்பு காட்டி, தேவையான இடத்துல அடித்து திருத்துறாங்களோ, அந்த பிள்ளைகள் தான் சமுதாயத்தின் மிகப்பெரிய தலைவர்களாக வந்திருக்கிறார்கள் என்பது அனுபவ ரீதியா நம்ம கற்றிருக்கக்கூடிய ஒரு பாடம் இல்லைங்களா? முன்னொரு காலத்துல சில ஆசிரியர்கள்லாம் இருந்தாங்க. கடுமையாக வலியை உண்டாக்குற அளவுக்கு அடிப்பாங்க இல்லைங்களா? கை கால்லாம் உடைப்பாங்க. இதெல்லாம் தவறானது. இதெல்லாம் மோசமான விஷயம். எந்த சூழ்நிலையிலும் குழந்தைங்கள அடிக்கவே கூடாது, கண்டிக்கவே கூடாது அப்படின்னு சொல்றாங்கன்னா, உண்மையாலுமே அவங்க குழந்தை நல நிபுணர்கள் கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு இயல்பே தெரியல. சரியாக அவங்க குழந்தை உளவியல புரிந்து கொள்ளல என்று அர்த்தம். உண்மை என்னன்னா, சரியான எல்லைகளுக்குள் வழங்கப்படக்கூடிய ஒழுக்கம் சார்ந்த இந்த லேசான அடி ஒரு குழந்தையை சீர்திருத்தும், அவனை சிறந்த ஒரு தலைவனாக அவன் ஆக்கும்.